த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் இந்தியா நடத்திட்டு வரக்கூடிய மிக முக்கியமான ராணுவ நடவடிக்கைகள் பத்தி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரை நிகழ்த்தினாரு. இதுல அவர் பேசின விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதுதான் டீகோட் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாம பிரதமர் பேச தவறின மிக முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவோட இறுதியில நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம்ல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்துச்சு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு எதிரான நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமான நிறைய தகவல்களை கொண்ட வீடியோக்களை நம்ம த கேபிட்டல் சேனல்லயே நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கிறோம். அதோடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் முழுமையா புரியும். இப்படி ஆபரேஷன் சிந்தூர் பத்தியும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பத்தியும் பிரதமர் நரேந்திர மோடி மே 12ஆம் தேதி சரியா 8 மணிக்கு நாட்டு மக்கள் கிட்ட உரை நிகழ்த்தினார். அது கிட்டத்தட்ட 25-26 நிமிடங்கள் நீடித்த நீண்ட ஒரு உரையா இருந்தது. இதுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன், கொரோனா காலத்துல லாக்டவுன் மாதிரியான மிக முக்கியமான தருணங்கள்ல தான் இப்படி பிரதமர் நாட்டு மக்கள்கிட்ட பேசினாரு. அந்த வகையில இந்த பேச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. அப்படி நிறைய முக்கியமான விஷயங்களையும் அவர் சுட்டி காட்டினார். குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் டெடிகேட் செய்கிறேன். முப்படைகளும் அதே மாதிரி நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் அத்தனை பேருமே அவங்களுடைய முழுமையான தைரியத்தை வெளிப்படுத்தி தீவிரவாதிகளுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை அவர் வச்சாரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அவங்களுடைய வீர தீர செயல்கள் அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்கப்பட்டுட்டு வரதையும் நம்மளும் பாராட்டக்கூடிய விஷயமா சொல்ல விரும்புறோம். பகல்கம் தாக்குதல் அப்படின்றது தன்னை தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தியது. அதுக்கப்புறமா நான் பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் அளிச்சேன். நமது பாதுகாப்பு படையினர் மிகப்பெரிய தைரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல ஊடுருவி இருந்த தீவிரவாத முகாம்கள் வெற்றிகரமா அழித்தொழிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை நிர்மூலமாக்கி இருக்கு. தீவிரவாதிகளின் பல்கலைக்கழகமா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய பகவல்பூர் உள்ளிட்ட இடங்கள் கடுமையா தாக்கப்பட்டிருக்கு. இந்த இடங்கள் தான் உலக அளவிலான தீவிரவாதிகளுக்கு முக்கிய மையமா திகழ்ந்துட்டு இருந்தது. அதுல நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத பிரதமர் மோடி தனது பேச்சுல சுட்டிக்காட்டியிருக்காரு. இதுல நமக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர்ல பகல்கம்ல சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தி 26 பேரை கொன்னாங்கல்ல, அந்த 4 தீவிரவாதிகள் இந்த ஆபரேஷன்ல கொல்லப்பட்டாங்களா அப்படின்றதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கான விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரடியா சொன்ன மாதிரி நமக்கு அதுல தெரியல. அடுத்ததா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அத்தனை தீவிரவாத முகாம்களும் அழித்தொழிக்கப்பட்டு விட்டது அப்படின்றத சொன்னாரு. ஆனா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அபிஷியல் டேட்டாஸ் படி 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாகிஸ்தான்ல 9 தீவிரவாத முகாம்கள் தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்படின்னா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா மேலும் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழிக்கக்கூடிய பணி அப்படின்றது தொடருமா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வியும் இதன் மூலியமா எழுது. பிரதமர் மோடி பேசினதிலே ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியாவுடைய தாக்குதலை தாங்க முடியாம பாகிஸ்தான் தப்பிக்கக்கூடிய வழிகள் எல்லாம் தேடினாங்க. உலக நாடுகள்கிட்ட போய் கெஞ்சினாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் பாகிஸ்தானுக்கான ராணுவ நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சினாங்க அப்படின்ற விஷயத்த பிரதமர் நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறாரு. ஆனா பாகிஸ்தான் அரசு, பாகிஸ்தான் ராணுவம் இதுக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கிறத பார்க்க முடியுது. பாகிஸ்தான் பிரதமர் இந்த போர்ல நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு கொக்கரிக்கிறாரு. பாகிஸ்தான் பேசக்கூடியது அத்தனையுமே பொய் அப்படின்னாலும் கூட அதை பிரதமர் நரேந்திர மோடி மறுத்திருக்கணும் அப்படின்றதுதான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது இன்னும் அதிக அளவுல நாட்டு மக்களுக்கு உத்வேகத்தையும் ஒரு உறுதிப்பாட்டையும் கொடுக்கும் அப்படின்றதுனால பிரதமர் அதை சுட்டி காட்டியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அணுகுண்டு வச்சிருக்கிறோம், அதனால இந்தியாவை தாக்குவோம் அப்படின்னு பாகிஸ்தான் எச்சரிக்கை கொடுக்கறத தனது பேச்சுல மிக சரியா சுட்டி காட்டின பிரதமர் நரேந்திர மோடி, இந்த பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி அணுகுண்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை மிரட்டக்கூடிய வேலைகள் எல்லாம் எங்க கிட்ட நடக்காது அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லி இருக்கிறாரு. பாகிஸ்தான் தனது நிலைப்பாட்டை மாற்றாட்டி எங்களுடைய ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் அவரு கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை தான், ஆனா 2 விஷயத்துலதான். ஒண்ணு தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், மற்றொன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமா அறிவிச்சிட்டாரு.
அப்படின்னா வர்த்தக ரீதியிலான இந்த இரு நாடு உறவுகள் அப்படியே தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையை தான் நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதுக்கான பதிலையும் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உரையில கடைசியில சொல்லி இருக்கிறாரு. ஆறும் ரத்தமும் ஒன்னா ஓடவே ஓட முடியாது, அதே மாதிரிதான் தீவிரவாதமும் வர்த்தகமும் ஒன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவது வருங்காலங்கள்ல பாகிஸ்தானுடனான வர்த்தக ரீதியிலான எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றதுதான் பிரதமருடைய பேச்சு மிக தெளிவா சுட்டி காட்டுறதா இருக்கு. முப்படைகளுடைய அதிகாரிகள், வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி ஆகியோர் பேசுறதுடைய ஒட்டுமொத்த தொகுப்பா பிரதமர் நரேந்திர மோடியோட பேச்சு இருந்ததை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம்ல, பிரதமர் நரேந்திர மோடி பேச தவறிய சில விஷயங்களையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு. அந்த வகையில பார்த்தா பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்கள் சீனா கொடுக்கக்கூடியதா இருக்குது அப்படின்றதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் இருக்கு. அப்படின்னா நேரடியா சீனா இந்த விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு உதவி செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அப்படின்னா சீனாவுக்கு எதிரான ஏதேனும் சில வார்த்தைகளையும் பிரதமர் சொல்லி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அடுத்ததா அமெரிக்காவுடைய தலையீடு. இந்தியாவுடைய விவகாரங்கள்ல மூன்றாவது நாடுகளை நாங்க தலையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதுதான் பல ஆண்டுகளா பல தசாப்தங்களா இந்தியா கடைபிடிச்சு வர கொள்கை. ஆனா பாகிஸ்தான் விவகாரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியா நான் தலையிட்டு தான் இரண்டு நாடுகளும் அமைதியா ஒத்துக்கிட்டாங்க, சண்டை நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க, காஷ்மீர் விவகாரத்துல கூட நான் மத்தியஸ்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்றாரு. பிரதமர் பேசுறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்திச்ச அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாரு. அப்படின்னா பிரதமர் பேசும் பொழுது மூன்றாவது நாடுகளுடைய தலையிடலாம் எதுவும் தேவையில்லை, எங்க பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி இருக்கலாம். அதை ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா 1971 இந்தியா பாகிஸ்தான் போறப்போ அமெரிக்காவுடைய தலையீடு இதை விட ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அமெரிக்காவுடைய தலையீட்டை அடிப்படையிலேயே நிராகரிச்சிருந்தாரு அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியா வினாக்களா எழுப்பிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கு பதில் சொல்லும் வகையில அந்த விஷயங்களையும் பிரதமர் இந்த பேச்சுல சேர்த்திருக்கலாம் அப்படின்றதும் எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. அடுத்தது இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு, ஊடகங்கள் இந்த விவகாரங்களை கையாளக்கூடிய விஷயம். அது எந்த அளவுக்கு மோசமா இருந்தது அப்படின்றத நம்ம ஏற்கனவே தனித்தனி வீடியோக்களா போட்டிருக்கிறோம், அதை போய் பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். அப்படி ஊடகங்கள் கட்டுப்பாடற்ற முறையில செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழல்ல ஊடகங்களுக்கு பிரதமர் அறிவுரை கொடுத்திருந்தார் அப்படின்னா ஒருவேளை அவங்க செய்யக்கூடிய தவறுகள் மாறி இருக்கலாம். அது ஒரு விஷயம். இரண்டாவது, சமூக வலைதளங்கள்ல இந்த விவகாரம் தொடர்பாக கடுமையான ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடியதையும் வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரிக்கு எதிராகவே சில குறிப்பிட்ட பிரிவினர் கடுமையான முறையில தாக்குதல் நடத்துறதெல்லாம் நடக்குது. பிரதமருடைய பேச்சுல நம்ம இந்தியர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆன்லைன் ட்ரோல் மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை சிக்கலாக்கக்கூடியதா இருக்கக்கூடிய சூழல்ல அதையும் சற்று கவனிச்சு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு சில அறிவுரைகளா கொடுத்திருந்தார் அப்படின்னா ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமும் சால்வ் ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி எழுது. நான் நிறைய விஷயங்களை பிரதமருடைய பேச்சுல இருந்து டீகோட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். பிரதமருடைய பேச்சுல இருந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெளிவாச்சு? நீங்க அவர்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்த்தீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் நம்ம சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய சொற்ப வருமானத்துல தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் அதிக அளவில் ஆதரவு தாருங்கள். நன்றி.